ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் ஒரு ஃபங்க்ஷன் கிளம்பிட்டேங்க. நம்பியூர் ஃபங்க்ஷன் கிளம்பிட்டோம். மாமா பொண்ணுக்கு ஃபங்க்ஷன் சொல்லி மேரேஜ் கிளம்பிட்டோம். இன்றைக்கி என்னோடய அவுட்ஃபிட் இது தாங்க. நல்லா இருக்கா என்னன்னு பார்த்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வீட்டில் அவரும் வந்து ரெடி ஆகிட்டாப்புல. அவரோட அவுட்ஃபிட் இன்றைக்கி இது தான். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். இப்போ நானும் அவரும் கிளம்பி ஃபங்க்ஷன் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் ஸ்ரீநிதிக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட் என்ன கொடுத்து விட்டோன்னா, இன்றைக்கி மத்தியானத்துக்கு கேண்டீனில் சாப்பிட சொல்லிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி 3 சப்பாத்தியும் தக்காளி கடைஞ்சி கொடுத்து விட்ருக்கேங்க. ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் கொடுத்து விட்ருக்கேன், அவளுக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும். ஹாய் கொண்டா போட்டு 8 வாங்க. இன்றைக்கி காக்கா குருவிங்களுக்கும் சப்பாத்தி தான் வச்சுருக்கேங்க. நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேங்க. 2 நாளாக நியூஸ் பார்த்தாலே பெண் பிள்ளைங்களை வளர்த்தி ஆளாக்கி படிக்க வச்சு எவ்வளோ கனவுகளோடு வளர்ந்து வந்துட்டுருக்க குழந்தைங்கள பிடிச்சி நம்ம ஒரு நல்ல இடத்துல நினச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். அதோட சிதைவுகள் வந்து 1-2 ஆட்கள்னால பொண்ணுங்க வந்து சிதைக்கப்படுறாங்க. இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த 2 நாளாக நியூஸ் பார்க்குறப்பெல்லாம் மனசுக்குள்ளே ரொம்ப வேதனையாகவும் வருத்தமாகவும் இருக்குது. இதுக்கு தீர்வு வந்து அந்த பொண்ணை எடுத்த முடிவு ரொம்ப தவறான முடிவாகவும் தோணுது. இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிருக்கக்கூடாது, இன்னும் வாழ்ந்திருக்கலாம். இது முடிவே இல்லையேன்னு தோணுது. இன்னும் அடுத்த கட்டளைகள்லாம் அவங்கவுங்க நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. 2 நாள் 1 மாதம் ஆச்சுன்னா எல்லாமே மறைவாயிரும். இது தீர்வு கிடையாதுன்னு தோணுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.